ஹலோ காய்ஸ், நம்ம சூர்யாவோட கருப்பு படத்துக்கான ஒரு அல்டிமேட்டான தாறுமாறான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். ஸோ இந்த கருப்பு படத்துக்கான அந்த அதிரடியான அசத்தல் அப்டேட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசெண்டான அப்டேட்ஸை அதிரடியாக நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசாக மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கருப்பு ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல நம்ம சூர்யா, த்ரிஷா, யோகி பாபு, நட்டி நட்ராஜ்லாம் முக்கியமான ரோல்ல வரப்போறாங்க. இது ஒரு பக்காவான ஆக்ஷன் ஃபேண்டசி படமா ரெடி ஆகிட்டு இருக்கு. கருப்பசாமியை மையப்படுத்தி படத்துக்கான கதைக்களம் இருக்கிறனால படத்துக்கான எதிர்பார்ப்பு பயங்கரமாவே இருக்கு. நம்ம சாய் அபயங்கரோட மியூசிக்ல காட் மோட் அப்படிங்கிற சாங்க ரீசெண்டா இறக்கி இருந்தாங்க. சாங்கான லிரிக்ஸ் தாறுமாறா இருந்துச்சு. ஆனா பாட்டை பாடின சிங்கர் கடகடன் பாடிட்டு போயிட்டாங்க. லிரிக்ஸ் அந்த அளவுக்கு ஒண்ணுமே புரியல. சரவெடி 1000 பத்தணுமா அந்த ஒரு லைன் மட்டும் தான் புரிஞ்சுது. விஷுவல்ல ஒரு பயங்கரமான சம்பவத்தை செஞ்சுட்டாங்க. ஜிகே விஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த கருப்பு படத்துக்கு விஷுவல் ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் ஏற்கனவே நம்ம தளபதியோட ஆக்டிங்ல மெர்சல் படத்துக்கு பண்ணியிருந்தாரு. இப்ப இந்த கருப்பு படம் தொடர்ந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு. தீபாவளிக்கே இந்த படத்தை கொண்டு வந்திருக்க வேண்டியது. எப்பதான் இந்த கருப்பு படத்துக்கான ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா காத்துட்டு இருக்காங்க. படத்துல நம்ம சூர்யா கருப்பசாமியா அவதாரம் எடுத்து வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. காந்தாரா படத்தை இன்ஸ்பயர் பண்ணி இந்த கருப்பு படத்துல ஒரு ஃபைட் சீன் வைக்கிறதா முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு. காந்தாரா சாப்டர் 1 படத்துக்கான கிளைமேக்ஸ் மாதிரியே இந்த கருப்பு படத்துல ஒரு ஃபைட் சீன் இருக்கு. லேட்டஸ்டா என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஆர்ஜே பாலாஜி இந்த கருப்புல சில சீக்வென்ஸை உள்ள இறக்கி இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா சில சீன்ஸை ஆட் பண்ணி பயங்கரமா எடுத்துட்டு இருக்காங்களாம். இந்த ஒரு சீக்வென்ஸ்க்காக நம்ம சூர்யா 3 நாள் கால் ஷீட் கொடுத்திருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. இப்ப ரீசெண்டா தான் படத்துக்கான கிளைமேக்ஸ் EVP ஃபிலிம் சிட்டில நடத்திட்டு இருக்காங்க. படத்துல எக்ஸ்ட்ரா சீன்ஸை நம்ம ஆர்ஜே பாலாஜி இணைச்சிருக்கிறனால இன்னமுமே படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிக லெவல்ல கூடி இருக்கு. கருப்பு படத்துக்கு அப்புறம் நம்ம சூர்யாக்கு இறங்க போற படம் தான் சூர்யா 46. டியூடோட ஹீரோனியான மமிதா பைஜு இதுல ஒரு முக்கியமான ரோல்ல வரப்போறாங்க. இத வாத்தி லக்கி பாஸ்கர் மாதிரியான படத்தை எடுத்த வெங்கி அட்லூரி ஏக்குறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. கருப்பு படத்தை பொறுத்தவரையும் அடுத்த அப்டேட் எப்ப இறக்குவாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சிங்கிள் காட் மோட் சாங் பயங்கரமா இறங்கிடுச்சு. அடுத்ததா செகண்ட் சிங்கிள் ரெடி ஆகிட்டு இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. இந்த சாங்கை ரொம்ப கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம்னு அப்டேட் வந்திருக்கு. சாங் கூட ரிலீஸ் டேட் இறக்கிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஜனவரி மாசம் இந்த படம் இறங்குமான்னு தெரியல. படத்துக்கான ஒர்க்கை எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அதே அளவு ரிலீஸ் டேட் இறக்கிடுவாங்க. செகண்ட் சிங்கிளை இறக்கின கையோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நம்ம சூர்யாவை பிடிச்சவங்க யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கருப்பு கலர் ஆட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.